ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வலைபேச்சு மீடியாவில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அஜித்தை புறக்கணிப்போம் என்ற தலைப்பை வைத்து பேசியிருக்கிறார் வலைபேச்சு மீடியாவில். அந்த அஜித்தை புறக்கணிப்போம் என்ற தலைப்பை அவர் பேசியதற்கு அதற்கான விளக்கங்களும் விரிவான நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜித்தை புறக்கணிக்கலாம் ஆடுறாங்க, ஆனால் அவரவர் கடமையை அவரவர் செஞ்சாலே நாடு நல்லா இருக்கும். ஒரு நடிகர் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர் இறந்தால் நடிகர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர் போவதுங்கிறது கடமையா இல்லையா? அப்போ உங்கள் கடமையை நீங்கள் செய்யலை. அதற்காக அவர் பேசியதை தவறாக என்று சுட்டிக்காட்ட வரவில்லை. அவர் பேசியது கொஞ்சம் ஓவராக இருந்தது என்பதற்கான சில சுட்டிக்காட்டலை நானும் பேச வந்துள்ளேன். அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. சில வருடங்களுக்கு முன்பு சந்தானம் பேட்டி எடுத்ததில் அஜித் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்று இவர் அதை சுட்டிக்காட்டி சில விஷயங்களை மக்களாக பகிர்ந்திருக்கிறார். வலைபேச்சு மீடியா பேசக்கூடியவர். இந்த விஷயத்துக்கு தான் நம்ம இப்போது வருவோம். அவர் பேசிய சில பாயிண்ட்களை நான் இங்கே உங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, இன்னைக்கு அவர் எதற்காக இப்படி பேசினார் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். கேப்டன் மறைவுக்கு பின்னாடி தான் அஜித்துடைய பேரும் புகழும் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறது என்பதை தான் அவர் சுட்டி காட்டுகிறார். கேப்டன் மறைவுக்கு பின்னாடி தான் இது உங்களுக்கு பேசணுமான்னு தோணுச்சா? முதல் கேள்வி. ஏன் விவேக்கு இறுதி சடங்குக்கு வந்தாரா? மனோபாலாவுக்கு இறுதி சடங்குக்கு வந்தாரா? இப்படி நிறைய கலைஞர்கள் இடையில் இறந்திருக்கிறார்கள். அவருக்கு இறுதி சடங்கு அஜித் வந்தாரா? இல்லை. அப்போது பேசாத நீங்கள் இப்போது கேப்டன் மறைவுக்கு எதற்காக பேசுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இருக்கட்டும். கேப்டன் மறைவு இருக்கட்டும். இருந்தாலும் கேப்டன் பெரிய நடிகர், பெரிய தலைவர், அப்படி என்று உள்நோக்கத்தோடு தான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், அஜித் என்ன நினைக்கிறார் என்றால், விவேக்கும் நடிகர் தான், மனோபாலம் நடிகர் தான், கேப்டனும் நடிகர் தான், எல்லோரும் மனிதர்கள் தான் என்பதை அஜித் புரிந்து வைத்திருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு விளக்கம். அதற்காக அஜித் செய்தது சரி என்று சொல்லலை, தவறுதான். ஆனால் நீங்கள் பேசியது கொஞ்சம் ஓவர் டோஸ் பேசியிருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த வீடியோவின் விளக்கம் உங்களுக்கு சொல்லப் போகிறது. அதற்கான சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தான் இப்படி அவரோட மறைவுக்கு அவர் போகலை, இவர் மறைவுக்கு வராதது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அது கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஏன்? கேப்டன் ஒரு மனுஷன் தானே, விவேக்கு ஒரு மனுஷன் தானே, மனோபாலா மனுஷன் தானே. இவங்களுக்கு மறைவுக்கு 2 பேர் மறைவு, அவங்க இதுக்கு முன்னால் கலைஞர்கள் மறைவுக்கு வராத அஜித் கேப்டன் மறைவுக்கு வராத போதுதான் உங்களுக்கு சிந்தனையும் யோசனைகளும் தோடுகிறதா? அதுதான் கேள்வி. இல்லை, இது நீங்களாக பேசப்படவில்லை. இதை உங்களை பேச வைத்துள்ளார்கள். அதற்கான சில சன்மானங்கள் கொடுத்து உங்களை பேச வைத்து உள்ளார்கள் என்பதுதான் இதின் உள்நோக்கம். நீங்கள் அசால்ட்டாக எத்தனை கோடி ரசிகர்களை வைத்திருக்கும் ஒரு நடிகரை தரக்குறைவாக ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்கிறீர்கள் என்றால் அதன் உள்நோக்கம் வேறு விளைவுகள் இருக்கிறது என்பதானே அர்த்தம் சார். அப்படி நீங்கள் பேசியிருப்பது ஒரு வகை தவறும் இருக்கிறது. ஏன் அப்படி பேச வேண்டும்? சரி, நீங்கள் இந்த கேப்டன் மறைவுக்கு வராத அஜித் முன்னால் ஒரு வீடியோவில் மனுஷன் ஒருத்தர் இதை கரெக்டாக பண்ணாலே இந்த நாடு நல்லா இருக்குமான்னு சொன்ன ஒரு வசனத்துக்காக இன்னைக்கு நீங்கள் அஜித்தை கழுவி ஊற்றினீர்கள். இருந்தாலும் அஜித்தை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைஸ் இருக்கிறதா? இல்லை. ஆனால் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அதற்காக எவ்வளவு காசுகள் வாங்கினீர்கள் என்பதை தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும். சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அஜித்தை நீங்கள் தவறாக பேசியதுக்காக நான் சண்டைக்கு வரல. ஆனால்
அஜித்தை ரொம்ப தரக்குறையாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் என் கேள்வி எழுப்பப்படுகிறது. அவருக்காக மட்டுமல்ல, யாராயிருந்தாலும் இந்த கேள்விகள் எழும். எத்தனை கோடி ரசிகர்களை வைத்திருக்கும் ஒரு நடிகரை பார்த்து விஜயகாந்த் இறந்த பிறகுதான் உங்களை இந்த கேள்விகள் எழுப்ப தோன்றுகின்றதா? அல்லது மற்ற கலைஞர்கள் இறந்தபோது அவர் வரவில்லை என்று உங்களுக்கு தோணவில்லையா? இன்னொரு விஷயம், செவுரு ஏறி குதிச்சனால நான் எங்கே போகிறதை நிறுத்திட்டேன்னு அஜித் சொன்னான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. செவுரு ஏறி குதிச்சதுனால தான் அப்படி நடந்ததானே நீங்கள் சுலபமாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டீங்க. நாளைக்கு அவர் மனோரமா இறுதிச் சடங்கு போகிற போது அவருக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தாலும் நீங்கள் அதை தெரியாத மாதிரி இப்படித்தான் ஒரு காரணம் என்று சொல்வது தவறு. அங்கே என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நீங்கள் இறுதி சடங்குக்கு போறீங்க, நீங்கள் ஒரு பிரபலமான ஆள், உங்களை சூழும் ரசிகர்கள் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செல்லும் போது, உங்கள் ஒய்ஃபு கூட செல்லும் போது உங்கள் ஒய்ஃபை ரசிகர்கள் எங்கே கை வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த கூட்ட நெரிசலில் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது. அதை சந்திச்சிருக்கிறார் அஜித். அதற்காக எடுத்த முடிவுதான் அது. அப்பேற்பட்ட முடிவை அதுக்காக எடுக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால், ஒரு இறுதிச் சடங்குக்கு போகிறதா இருந்தால் ஃப்ரீயாக போக முடியாது. இருந்தாலும் மக்கள் இப்படிப்பட்ட தவறுகளை தவிர்க்கணும். இதை செய்வதனால தான் சில நடிகர்கள் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள். இதற்காக நீங்கள் இன்னொரு கேள்வியை எழுப்பலாம். ஏன் ஓட்டு போட சில உங்களுக்கு பரிசீலனை போய் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். அது வேற ஜனநாயகம். அது நம்ம அப்படித்தான் செய்யணும்னு உள்ள விதிமுறைகள் இருக்கிறது. அதை அவர் அப்படித்தான் செய்வார். இன்னொன்று கேட்கலாம், வெற்றி துரைசாமியின் இறுதிச் சடங்குக்கு நீங்கள் போனீர்களே, அப்போது உங்களுக்கு கூட்ட நெரிசல் வர இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வெற்றி துரைசாமி இறுதிச் சடங்குக்கு இவர் மறைமுகமாக அந்த வீட்டில் செல்வதற்கான உரிமை இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. அவர் அந்த வீட்டுக்கு செல்வதற்கு ரசிகர்கள் கூடாமலே அந்த வீட்டுக்குள் இவர் நுழைந்து விடுவார். ரசிகர்கள் கூடும் முன்னாலேயே அந்த வீட்டை விட்டு வெளியே இவர் நகர்ந்து விடுவார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு அந்த இறுதிச் சடங்குக்கு இவருக்கு கடமை உண்டு. அங்கே இவருக்கு அந்த அழைப்புதல் அங்கே உண்டு. ஏன்னா அவர் குடும்ப உறவிலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசியது சில விஷயங்கள் தவறு இருக்கு. ஆனால் சில ரொம்ப ஓவர் டோஸாக பேசியிருக்கிறீங்க என்பது தான் என்னுடைய நோக்கம். சரி, நீங்கள் இப்படி பேசின ஒரு ஆள், உங்கள் வீடியோ தான் நீங்கள் முந்தின வீடியோ எப்போ போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீடியோவை நான் இப்போ காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கீங்க. அஜித்தை போல ஒரு நடிகர் இல்லை, அஜித்தை போல ஒரு மகான் இல்லை, அஜித்தை போல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்திலே இல்லை, அஜித் ஒரு கடவுள் மாதிரி ஒரு வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அந்த வீடியோவை நான் இப்போ போடுறேன். அஜித்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவரை ஒரு பத்திரிகையாளர் இப்படி ஒரு மனிதாபிமான செயலை வெறும் நிருபருக்கு மட்டும் பண்ணலை, அதை தாண்டி பல பேருக்கு அஜித் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அந்த வீடியோ. இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நீங்கள் எப்படி பயன்படுத்தி பார்க்குறீங்க? அன்னைக்கு நீங்கள் இப்படி பேசின ஒரு ஆள் இன்னைக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்றால் இதிலே தெரியலையா சார்? நீங்கள் திட்டம் போட்டு, நீங்கள் பேசல, திட்டம் போட்டு உங்களை பேச வைத்திருக்கிறார் என்பதுதானே அர்த்தம். இதை மக்கள் என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. ஏதோ நீங்கள் பேசுனது மாதிரி இல்லை, பணத்துக்காக பேசியிருக்கிறீர்கள். அதற்காக அஜித் செய்ததெல்லாம் நியாயம் என்று நான் சொல்ல வரல. சில தவறுகள் நடந்திருக்கு, அது உண்மைதான். அதற்காக நீங்கள் பேசியது அத்தனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதனோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறீர்கள். இது வாணிங்கல்ல, வதம். வலைப்பேச்சு பேச்சாளரை நேரம் தகுந்த மாதிரி உங்கள் வார்த்தைகள் இருக்கிறது என்பதை தான் நான் இந்த வீடியோ சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் பேசியது முழுவதும் தவறென்று சொல்லவில்லை. நீங்கள் பேசியது முழுவதும் ஓவர் டோஸ் என்று பேசிவிட்டீர்கள் என்பதுதான் தவறாக சொல்கிறேன். அதற்காக நீங்கள் பின்னால் வருத்தப்பட போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். வலைப்பேச்சு சார்,
உங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா.